இயற்கையான ஒரு வெள்ளையாக வரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து செய்கிறதில்ல. பட் இருந்தாலும் இந்த பீட்ரூட் கேரட் எல்லாமே குடிச்சிட்டு வந்தால் அவங்களுடைய ஸ்கின் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து எல்லாருக்குமே அடிமை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தை குடித்தா அந்த விஷயம் வருமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பீட்ரூட் ஜூஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணல. பார்ப்போம். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இந்த பாதாமும் பேரிச்சம்பழமும் வந்து கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. ஐபிசி உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சியோட சந்தோஷமாகவே நினைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் வகைகள் எல்லாமே குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்படி சந்தைக்கு போக முதல் வந்து ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த கிரீன்வே ஜூஸ் கடை வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து நிறைய எல்லா ஜூஸ் ஐட்டங்களுமே இருக்குது. ஆப்பிள், நாங்கள் வெளியில் குடிக்கக்கூடிய எல்லா வகையான ஜூஸ்களும் இருக்குது. ஆனால் இங்கே குறிப்பிட்ட சில ஜூஸுகள் இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா என்னடா அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அருகம்புல் ஜூஸ் அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் எல்லாமே, வெள்ளாரை, பாவக்காய் வந்து நம்ம எப்போவுமே சாப்பிட மாட்டோம். ஸோ அப்படியான ஜூஸ் எல்லாத்தையுமே குடிக்க போகிறோம். வளமையை விட இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி என்னுடைய ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீன்வே கூல் பாரோட ஓனர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ இந்த கடை வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க? 3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்குறீங்களா இல்லை ஃபுல் டைமாகவே இது தவிர வேறு ஏதாச்சும் ஜாப் இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஓன் பிஸ்னஸ். இப்போ ஒரு லேடியாக வந்து பிஸ்னஸ் அப்படின்ற தொடங்குறது வந்து இப்போ நம்ம தொடங்கும் போது நிறைய விமர்சனங்கள், நிறைய விஷயங்கள் கடந்து தான் வந்திருப்போம். ஸோ அந்த விஷயங்கள் எப்படி உங்களுக்கு இருக்குது, அனுபவம் எப்படி இருக்குது? இந்த 3 வருஷமாக பிஸ்னஸுக்கு இருக்கிறீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? வந்து எதுவுமே சாதிக்க வேண்டியதில்லை. பட் பிஸ்னஸ் ஃபீல்டில் சரியான கஷ்டம் விஷயம் சொல்கிறது, சரியான விமர்சனம் இருக்குது. அதை விட எங்களோட மக்களுக்கு சரியான சொல்றது புரிகிறது இல்லை. அது வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து கிணத்து தவளையாக தான் இருக்கிறோம். அதுலேருந்து அதை கொஞ்சம் மேலே வரும். பெண்களாலேயும் சாதிக்க முடியும், அவையாலே பிஸ்னஸை வந்து குட்டாக செய்ய முடியும்ன்றதுக்கு கிரீன்வே ஒரு எடுத்துக்காட்டு. நிச்சயமாக. சரி, இந்த கிரீன்வேயில் வந்து ஸ்பெஷலான விஷயங்கள் இப்போ வளமையாகவே ஒரு ஜூஸ் கடையில் வந்து பழங்கள், ஃப்ரூட்ஸாக சரி, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஜூஸ் போடுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்பெஷலாக நான் பார்த்த வரைக்கும் வந்து இந்த அருகம்புல் ஜூஸ் அதெல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ சில பேர் வந்து இந்த சுகர் பேஷண்ட் அப்படியானவங்க தான் இந்த விஷயங்களை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கொடுக்குறதுக்குரிய காரணம்? உண்மையாக வந்து நான் பிஸ்னஸ் வந்து என்ன சொல்கிறது, பிஸ்னஸாக பார்க்கல. மக்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸால் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். அப்போ ஜூஸ் குடிக்கிறத சொன்னால் உண்மையாக ஓப்பனாக சொல்ல போனால் அந்த சுகர் பேஷண்ட் வந்து ஜூஸ் கடையினோட தெரிஞ்சு ஓடிடுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள சுகர் எல்லாத்தையும் வள்ளி போட்டு தருவாங்க. ஆனால் பட் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணணுன்றதுக்கான தான் நாங்கள் கணக்கு ஜூஸ் இதில் ரெடியாக சொன்னால் அந்த அருகம்புல் ஜூஸ் வந்து நினைக்கிறேன் வடமராட்சியிலேயே கிரீன்வேல மட்டும்தான் இருக்கு. ஆமாம், கிரீன்வேல ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அது உண்மையாக நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் எங்களுடைய ஆக்களை விட சகோதர மொழி பேசுகிற ஆக்கள் அந்த ஜூஸை வந்து நிறைய பேர் குடிக்கணும். அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறோம். அவைகளுக்கு தான் அதோட வேல்யூ தெரியுது. நாங்கள் வந்து வரையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அவைகள் வந்து இயற்கையை நோக்கி வந்துட்டு இருக்கிறோம். பட் இது வந்து கமெண்ட்ஸாக வரக்கூடும். பட் நான் இந்த அனுபவத்துக்கு சொல்கிறேன். ஓகே, அக்கா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட நாங்கள் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான ஜூஸ்கள் குடிக்கிறதுக்கு தான் இங்கே வந்து நாங்கள் ஸோ ரிவ்யூவில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க இந்த கடைக்கு போங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்காக செஞ்சு தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரிவ்யூ எடுக்கலாம்பா. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஜூஸும் கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ அருகம்புல் ஜூஸை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து நிறைய இடங்கள் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுட் ரிவ்யூ வந்து நாங்கள் நிறைய தரமான சம்பவம் வந்து ஒரு 180 எபிசோட் தாண்டிட்டுது. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் இந்த ஜூஸ் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் குடிச்சு பார்த்ததுக்கப்புறமா கமெண்ட் சொல்லணும். ஸோ அதுக்கு முதல் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அருகம்புல் ஜூஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம
ஒரு நம்ம யாருமே அருகம்புல் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ அது வந்து கெக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்கிறேன் கெக்குமா என்ன செய்யும் வந்து மக்கள். இது வந்து அருகம்புல் ஜூஸ் மாதிரியே இல்லை ஃபர்ஸ்ட்டு. ஆனால் அருகம்புல் கெக்காதுன்னு எனக்கு தான் தெரியும். நான் உண்மையாகவே அருகம்புல் வந்து அதில் ஒரு ஸ்மெல் வரும், அது வந்து கெக்கும் அப்படின்றது தான் நாங்கள் எப்போவுமே நினச்சிருப்போம். பட் இது வந்து தரும்போதே அவங்க சொன்னாங்க மார்னிங்கில் 6 மணிக்கு எல்லாமே இது குடித்தா வந்து உடலுக்கு ஒரு தென்பான விஷயம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் தாண்டி சுகர் பேஷண்ட்டுக்குரிய ஒரு கடை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சுகர் கம்மியாக குடிக்கணும், ஒரு ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் வந்து இந்த கூல் பார் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அருகம்புல் வந்து கெக்கையெல்லாம் இல்லை, அது நல்லா தான் இருக்குது. அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் குடிச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ அவங்க ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி பார்த்த உடனே நம்ம கம்மன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. நான் இது குடிக்கும் போது யோசிச்சேன் கெக்குமோ அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை. இது வந்து சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டை வந்து நம்ம ஜூஸ் பண்ணி குடித்தா எப்படி இருக்குமோ அப்படி வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. பட் சுகர் வந்து இந்த கடையில் வந்து அளவான, இப்போ நிறைய பேர் வந்து ஜூஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க ஜூஸ் அப்படின்னு சொன்னாலே தெரிச்சு ஓடிடுவாங்கன்ற மாதிரி. சுகர் வந்து எப்போவுமே ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஒரு அளவான லிமிட்டில் தான் போட வேணும்டா. ஃப்ரூட்ஸில் ஏற்கனவே இருக்கும் அந்த விஷயம். ஆனால் இங்கே வந்து பெர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ அருகம்புல் ஜூஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது, உண்மையிலேயே அது நல்லா இருக்குது. அடுத்தது வந்து வல்லாரை ஜூஸ். வல்லாரை ஜூஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வல்லாரை சம்பல் சாப்பிட்ருப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வல்லாரை ஜூஸ் குடிக்க போகிறேன். ஸோ இதையும் நான் கெக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே மக்களே, இதில் வந்து நாங்கள் சொல்கிற அளவுக்கு கெப்பு அப்படின்ட்டு சொல்லிடலாம். இந்த ஜூஸ் எல்லாம் கெக்கையில், பட் இதில் வந்து உப்பு போட்டிருக்குறாங்க. அந்த உப்பு போட்டு அந்த கசப்பை வந்து எடுபட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இல்லை இந்த ஜூஸ் குடிக்கிறது. வல்லாரையில் வந்து ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல் இருந்தாலும் சரி எதுவுமே இந்த ஜூஸில் வந்து இல்லை. எங்களோட நாட்டில் எங்களோட உற்பத்தி இந்த எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய கேர்ள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்றப்போ நாங்கள் அவங்களை வந்து வரவேற்கத்தக்க விஷயமா வந்து உடுப்பட்டி சந்தியில் இருக்கக்கூடிய வகையில் அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டாக இந்த கடை வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ வல்லாரை ஜூஸும் வந்து நான் நினைச்ச அளவுக்கு இல்லை. நான் வந்து இந்த கடைக்கு வரும்போது இந்த கையோ கெக்க போகுது பார்த்தோன்னே யோசிச்சிட்டேன், இதை பார்த்தோன்னே தெரியுது இது ஒரு கசப்பான ஜூஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து அம்பரலங்காய். அம்பரலங்காய் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அம்பரலங்காய் வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள் தூள் உப்பு அதெல்லாம் போட்டு சாப்பிட்ருப்போம், மேபி நார்மலாக கூட சாப்பிட்ருப்போம். ஆனால் அதில் ஜூஸ் அடித்து இந்த முறை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். பட் இது நான் இந்த ரிவ்யூ செய்யும்போது பயந்தேன் நான், என்னடா இதெல்லாம் டே கேட்க போகுது, ஏதாச்சும் கூலரை விட ஆக்க போகுதுன்ற மாதிரி. பட் அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இதில் வந்து அம்பரலங்காய் ஜூஸை வந்து நம்ம குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அம்பரலங்காய் ஜூஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே வந்து இப்போ நம்ம வந்து சில பேர் வந்து கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரூட் எல்லாமே ஆட் பண்ண மாட்டாங்க, தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சில கடைகளில் தருவாங்க நம்ம ரிவ்யூ பார்த்த வரைக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த என்ன பழமாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்கள் வந்து அளவான அவங்களுக்கு உரிய அளவான இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அம்பரலங்காய் ஜூஸ் வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. கடைக்கு வந்த வரைக்கும் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ட்டு சொல்கிற வகையிலலாம் இல்லை. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டை கொடுக்குது. பட் எனக்கான அம்பரலங்காய் ஜூஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த அம்பரலங்காய் வந்து சாதுவாக வந்து கடிவிடுற மாதிரி போட்டிருக்காங்க, அது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அடுத்ததான் வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லும்போது பீட்ரூட் ஜூஸ் கேரட் அதெல்லாமே ட்ரை பண்ணும்போது சில பேருக்கு வந்து வெள்ளை ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை கனவாகவே இருக்குது. ஸோ அப்படியான ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய கெமிக்கல் கலந்த ப்ராடக்ட் எல்லாமே பாவிக்கிறோம். ஸோ அதை தாண்டி இயற்கையான ஒரு வெள்ளையாக வரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து செய்கிறதில்லை. பட் இருந்தாலும் இந்த பீட்ரூட் கேரட் எல்லாமே குடிச்சிட்டு வந்தால் அவங்களுடைய ஸ்கின் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு வந்து எல்லாருக்குமே அடிமை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தை குடித்தா அந்த விஷயம் வருமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பீட்ரூட் ஜூஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணல, பார்ப்போம்.
பீட்ரூட் ஜூஸில் வந்து அந்த சாத்வா ஸ்மெல் வருது, அந்த பீட்ரூட் ஸ்மெல் வருது. சில பேருக்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது, பட் எனக்கு வந்து அவ்வளோ. ஆனால் அந்த சுகர் எல்லாமே ஒரு லிமிட்டாக இருக்குது. இங்கே வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் வந்து சுகர் வந்து லிமிட்டாக இருக்குது. இந்த இதுலெல்லாம் சில இடங்களில் வந்து நம்ம ஜூஸ் வச்ச உடனே நமக்கு வந்து அந்த சுகர் கூடினதால் திகட்டும், ஒரு டைமுக்கு மிஞ்சி அந்த ஜூஸை வந்து குடிக்க இல்லாமல் இருக்கும். பட் அளவான இதில் குடிச்சிக்கிறாங்க. ஸோ பீட்ரூட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டேட்ஸ் வித் பாதாம் ஜூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து டேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம வந்து பாதாம் குடித்து பார்த்துருக்குறோம், ஆனால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் குடிச்சு பார்க்க போகிறோம். பார்ப்போம். இன்றைக்கி வரைக்கும் நான் உண்மையிலேயே சொல்ல போனால் இவ்வளோ எபிசோடை கடந்திருக்கிறேன். பட் இந்த கடை வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் அதை குடித்த உடனே நமக்கு வந்து போதும்ன்ற அளவுக்கு வந்து எந்த விஷயமே திகட்டாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் இனிப்பு எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஒரு முறை நம்ம அப்படின்றத நான் சொல்லிக்கொள்கிறேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இந்த பாதாமும் பேரிச்சம்பழமும் வந்து கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. நான் ஸ்டார்ட்லேயே மென்ஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாக தரமான ஒரு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வரலாம். நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து இளநீ மாக்டைல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம ட்ரை பண்ணி இருக்கோம், வெளியிடங்களில் ட்ரை பண்ணி இருக்கோம். ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கருவாலாம் போட்டிருக்கேன்னு. ஆமாம், இதுக்கு வந்து கருவாலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இளநீக்கில் இருக்கக்கூடிய அந்த வழுக்கல், அப்புறம் இளநீ, கருவா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. பட் சீரியஸ்லி பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த நம்ம கடைக்கு வரும்போது நிறைய எதிர்பார்ப்போடு வருவோம், நிறைய கமெண்ட்ஸோடு வருவோம். அது வந்து இப்போவே நமக்கு பழகிட்டுது. ஆனால் உண்மையிலேயே சீரியஸ்லி பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே வந்து அந்த அருகம்புல் ஜூஸாக இருந்தாலும் சரி, வெள்ளார ஜூஸாக இருந்தாலும் சரி, முகம் சுளிக்காத வகையில் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. பட் இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் குடித்ததுக்கப்புறமா கடைசியாக தான் இது குடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி வச்சுருந்தேன். பட் அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. அடுத்தது வந்து சாக்லேட் மில்க் ஷேக். இதுக்கு வந்து நான் கமெண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வரல, பட் எல்லாருமே குடிச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ண போனால் நீங்கள் கீழே ஏதாச்சும் சொல்லிடுவீங்க. பட் இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சும்மா அடிக்கிற வெயிலுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் குடிக்கும்போது நல்லா தான் இருக்குது உடம்புக்கு. பட் அந்த கடையை பற்றி இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையான முறையில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு கலரிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே உடலுக்கு ஏற்படாத வகையில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. அதுலேயும் சுகராக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி பர்ஃபெக்டாக செஞ்சுருக்குறாங்க. கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி அந்த பழங்கள் எல்லாமே கலந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் இங்கே ஒரு தரமான சம்பவம் செய்யணும் அப்படின்றத வந்து நான் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உடுப்பிட்டி சந்தியில் வந்து ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டாக வந்து கிரீன்வே கூல் பார் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் வீடியோவில் கமெண்ட்ஸ் போட்டுட்டே போகலாம். ஸோ இப்படியான ஒரு அடுத்த ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுனா நான் உங்கள் லக்ஷனா.